அதெல்லாம் வந்து இன்னைக்கு மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சாதனைகள் அடிமட்டமுள்ள ஒவ்வொரு வீடு வீடாக சென்றடைந்திருக்கின்றது. அந்த சாதனைகளுக்காக மகத்தான வாக்குகள் 234 தொகுதியிலும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அமோக ஆதரவு அளித்து மீண்டும் நம்மளுடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் என்பது உறுதி. நம்மளுடைய நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலும் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் நான் கோடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டுபேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுகளை நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நம்மளுடைய முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசையோடும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசையோடு இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறார். மாண்புமிகு தளபதி அவர்கள் இணைப்பு விழா திருமங்கலத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பது போடி நாயக்கனூர் சட்டமன்றம் எனக்கு போடி நாயக்கனூர் ஆண்டிப்பட்டி சிறப்பாக இருக்கின்றது. மிக எழுச்சியாக வரவேற்பாக பேராதரவு